காது குத்துதல் 3ஆம் ஆண்டில் அல்லது அதற்கு பின்னரோ காது குத்துதல் சடங்கு நிகழும். இந்த சடங்கு ஒரு விழாவாக கொண்டாடும் பழக்கம் தமிழர் பண்பாட்டில் காணப்படுகிறது. காதணி விழாவை காது குத்தி கல்யாணம் என்று நாட்டுப்புற பாடல் குறிப்பிடுகிறது. ஆர் ராமநாதர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறாக நடைபெறும் சடங்கில் காது குத்தி ஆண் குழந்தைக்கு அரசிலை அல்லது கடுக்கன் போடப்படும். பெண் குழந்தைக்கு நட்சத்திரம் போடப்படும். நட்சத்திரம் போடப்படும். அரசிலை, கடுக்கன் முதலானவை வீரத்தின் குறியீடு. நட்சத்திரம் ஒளிர்கின்ற ஒருவித மினுமினுப்பை அல்லது ஜொலிப்பு வெளிப்படுத்துகிற குறியீடு. பெண் குழந்தை இனிவரும் காலங்களில் பால் உறவுக்குரிய பொருளாக தம்மை அலங்காரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் கவர்ச்சி பொருளாக மாற வேண்டும் என்றும் கற்பிப்பதன் தொடர்மே இங்குதான் முளைவிடுகிறது எனலாம். பூப்பு சடங்கு, காப்பிடுதல், காது குத்துதல் முதலான சடங்குகளில் பெண் குழந்தை என சிற்சில வேறுபாடுகளை அடையாளம் படுத்தப்பட்டவை உணர முடிந்தது. ஆண் சிறுவரில் இருந்து முற்றிலும் வேறுபடுத்தி பெண் சிறுமி பூப்பு சடங்கில் வீட்டிற்குள் அடைக்கப்படுகிறார். பெண் பூப்படைதல், பூத்தல், புஷ்பவதியாதல், சமைத்தல், திரளுதல், வயதுக்கு வருதல், ஆளாதல், பெருமனுஷியாவுதல், மஞ்சள் நீராட்டுதல் என்றெல்லாம் மக்கள் வரலாற்றில் வழங்குகின்றனர். சிறுமியாக இருந்த பெண் குடும்ப வாழ்க்கை தொடங்குவதற்கு பக்குவமாகிவிட்டால் என்பதை முதல் 7 சொற்களும் அது தொடர்பான சடங்கின் அடுத்த சொல்லும் சுட்டுகின்றன. தங்கள் வீட்டில் பருவமடைந்த ஒரு பெண் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறார் என்பதை உலகோருக்கு அறிவித்தலே இச்சடங்கின் நோக்கமாகும். பெண்கள் உரிய பருவத்தில் பூப்படைவதும் சிறப்பாக கருதப்படுகிறது. அவ்வாறு பூப்படையாத பெண் உடல் நலமில்லாதவராக கருதப்பட்டு சமுதாயத்தினரின் ஏளனத்திற்கு ஆளாவாள் என்பதை காலஞ்சென்று பூத்ததலை கண்டால் மதிப்புமில்லை என்று நாட்டுப்புற பாடல் தொடர்கள் உரிய பருவத்தில் பூ பெய்த பெண் சமுதாயத்தில் மதிப்பிழந்து காணப்படுவது விளக்குகின்றது. ஆனால் ஆண்மை உடையவன் இல்லாதவன் என்று நிரூபிக்கும் இப்பருவத்தில் ஆண் முற்றிலும் சமூகத்தால் மறைக்கப்பட்டு விடுகிறான். பூப்படைந்த பெண் தனி இடத்தில் அமர்த்தப்படுவாள். நீராடிய பெண் வீட்டினுள் அழைக்கப்படுவாள். 9ஆம் நாளுக்கு மேல் ஒரு நல்ல நாளில் மாலை வேளையில் பூப்பு சடங்கு நடைபெறும். பூப்படைகிற ஒரு தமிழ் சிறுமி அவளுடைய குழந்தை பருவத்திலிருந்து பிடுங்கப்பட்டு பெரிய மனுஷி ஆகிவிட்டாள் என்று அவர் அறியாத ஓர் உலகிற்கு தூக்கி எறியப்படுகிறார். ஒரு சாதாரண பெண் குழந்தை ஒரு நாள் இரவிலே ஒரு சமூக பெண்ணாக உருவாக்கப்பட்டு விடுகிறார். இந்த முக்கியமான புதிய அந்தஸ்து அவளுக்கு எப்படி வந்து சேர்கிறது என்று வீட்டிற்குள்ளே முடங்குதல், வீட்டுக்குள்ள சகோதரர், அப்பா உள்பட ஆண் உறுப்பினருடன் இயல்பாக பழக விடாமல் செய்தல், அவளை சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலியை எழுப்பி விடுதல் முதலிய மூலமாகத்தான். காலை கடன், சிறுநீர் கழித்தல் முதலானவற்றிற்கு வெளியே செல்லும்போது வரும்போதும் கூட தலையை துணியால் மூடிக்கொண்டு வேப்பிலை கொத்தை கையில் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை விதிப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு கட்டுப்பாடுகள் தான் விதிக்கப்படுகிறது ஒழிய அவள் உடலில் ஏற்படுகிற எந்த மாற்றமும் அறிவியல் பூர்வமாக அவளுக்கு இந்த சடங்குகள் மூலம் சொல்லிக் கொடுப்பது இல்லை என்பதுதான் பெரிய அவலம். சடங்கை ஊரை கூட்டி பெரிய திருவிழா போல் நடத்துவதன் மூலம் இனி நீ வீட்டு பொருள் பொத்தி பொத்தி பேண வேண்டிய பண்ட பொருள், அப்பொழுதுதான் நல்ல மதிப்பு மரியாதையோடு கணவன் வீட்டை சென்றடைய முடியும் என்ற மனோபாவத்தை தான் உருவாக்கி விடுகின்றனர். மேலும் வீட்டின் மூலையில் உட்கார வைத்து எந்த பொருளையும் தொடவிடாமல் பல நாள் செய்யப்படும் பலவிதமான சடங்கு சாத்திரங்கள் மூலம் அந்த சிறுமியின் நெஞ்சில் ஆழமாக ஊன்றப்படுகிறது. மாதவிடா என்பது தீண்டத்தகாது, அசிங்கம், பெண்ணாய் பிறப்பதால் மாதம் அடைய வேண்டிய வேதனை, அவமானம் போன்ற உணர்ச்சிகளால் தான் பெண் தன் பிறப்பை தாழ்வானதாக எண்ணம் உருவாகி விடுகின்றது. இந்த எண்ணத்தை மாதவிலக்கு வருகிற ஒவ்வொரு மாதமும் தமிழ் பண்பாடு கற்பித்துக் கொண்டே வருகிறது. இதனை மாதவிலக்கு காலத்தில் கோயிலுக்கு அருகில் கூட போகக்கூடாது, திருவிழா நிகழ்வுகள், பக்தி வழிபாடு முதலியவற்றில் பெண் கலந்து கொள்ளக்கூடாது என்று விதிக்கப்படும் எழுதப்படாத சட்டங்கள் உறுதி செய்கின்றன. இந்த பருவத்தில் ஆண் சிறுவர்கள் எந்தவித சடங்கு நிகழ்த்தப்படுவது இல்லை. ஆண் வாலிப பருவம் அடைந்ததன் குறியீடாக முதலில் விந்து வெளியேறுதல் அல்லது மீசை அரும்புதல் முதலானவற்றை குறிப்பிடலாம். ஆனால் சமூகம் இவற்றை இயல்பாக எடுத்துக்கொண்டு எந்தவித சடங்கும் நிகழ்த்துவதில்லை என்பது இங்கு சிந்திக்கத்தக்கது. திருமண சடங்கு, சிறுமியின் வீட்டில் உள்ள பெற்றோர் உறவினர்கள் மூலம் முடக்கப்பட்ட பெண் இன்னொரு ஆடவனுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்படுகிற சடங்கு திருமண சடங்கு. இது தொல்காப்பியர் காலம், சங்க காலம் தொடங்கி இன்று வரை தொடர்கிறது. ஊரறியாத வகையில் ஒத்த அன்பான ஒருவன் ஒருத்தையும் புணர்ந்து இன்புறும் பகுதி களவெனப்பட்டது. உறவினர் மற்றும் ஊரறிய திருமணம் செய்வது கற்பென வழங்கப்பட்டது. கற்பெனப்படுவது கர்ணமுடு புணர, கொளர்குறி மரபினர் கிழவன் கிழத்தையே கொடற்குறி மரபினர் கொடுப்ப கொள்வதே தொல்காப்பியம் கற்பொன்னு என்றார் தொல்காப்பியர் சங்க காலத்தில் போற்றப்பட்ட களவு இன்றைய தமிழ் பண்பாட்டு போர்வையில் கண்டிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு விட்டது. களவு தவறு என்று கற்பித்து நியாயப்படுத்தி ஆயிற்று. இன்று தமிழர் பண்பாட்டில் கற்பு போற்றப்படுகிறது. காதல் தடையோ எதிர்ப்போ ஏற்படுகிற பொழுது ஆண் மடல் ஏறலாம், பெண் ஏறக்கூடாது என்கிற தமிழ் பண்பாட்டு விதி மூலம் பெண் உரிமை சங்க காலத்திலே ஒடுக்கப்பட்டதை உணரலாம். சங்க காலத்தில் பெண்ணுக்கு பரிசு பொருளை மணமகன் கொடுத்தான். பெண் வீட்டார் வரதட்சணை கொடுக்காத காலம் சங்ககாலம் என அதன் பொற்காலம் ஆட்சி பல தமிழ் அறிஞர்கள் வியக்கின்றனர். பெண்ணை மாட்டை வாங்குவது போல பெண் வீட்டாரிடம் விலை கொடுத்து வாங்கியதுதான் தமிழர் மரபாகும். இதனை சங்ககால பாடல்கள் காட்டுகின்றன. அன்று அது முளை விலை, சிறுவலை விலை, பாசிழை விலை என்ற பெயரில் பரியம் அழைக்கப்பட்டது. இருப்பிடம்படுத்த வடுகுடு முகத்தர் கடுங்கன் கோசர் நியமமாயினும் உருமென கொள்குனர் அல்லர், நறுநுதல் அறிவை பாசிழை விலை என்று அகம் 90வது பாடல் கூறுகிறது. தண்டுரை ஊரன் சிறுவலை விலை என பெருந்தேர் பண்ணியம்
முன்கடை நெறி சென்றீசினோனே நற்றின் 300வது பாடல். மணமகன் வீட்டார் கொடுப்பது உரிமை என்ற பெயரில் பரியமாக கருதப்பட்ட அந்த மரபு மாறி இன்று மணமகள் வீட்டால் மாப்பிள்ளைக்காக கொடுப்பது வரதட்சணை என்ற பெயரில் தட்சணையாக மாற்றப்பட்டது. ஆக மணமகன் கொடுத்தால் பரியம், மணமகள் கொடுத்தால் தட்சணை, எல்லாமே ஆணுக்கு பெருமைப்படுத்துவது போலதான் இருக்கிறது. நான் பெண் வீட்டார் தட்சணையாக கொடுத்தாலும் கூட அது ஆணுக்கு பெருமைப்படுத்துவதாக இருக்குது. முன்ன அவங்க பரியமாக கொடுத்தா கூட அது ஆணுக்கு பெருமைப்படுத்துவதாக உள்ளது. முன்னர் குறிப்பிட்டது போல எது எப்படியோ பெண்ணை பெற்றோர் கொடுக்க மணமகன் ஏற்றுக்கொள்வதை கற்பு வாழ்வின் தொடக்கமாக இருந்தது. திருமண வினை ஒன்று நடத்தல் இன்றியமையாதது என்பது தொல்காப்பியர் கால நிலையாகும். காலந்தோறும் மாறுபடும் இயல்பினதாகிய சடங்கு முறையை தெளிவாக தொல்காப்பியர் சுற்றினார் அல்லர். எனினும் சங்க இலக்கியத்தில் 2 செய்யுள்கள் திருமண சடங்கு பற்றி பேசுகின்றன. அந்த பாடல் அந்த எந்தெந்த பாடல் மட்டும் சொல்லிட்டு அடுத்ததுக்கு நான் போயிடுறேன். அகம் 86 136. எனவே திருமண ஏற்பட்ட தமர் தலைமகளை மணமகளிடத்து அளித்தனர். அந்த 2 பாடத்துல அங்க எப்படி அங்க தாலி இருந்தா இல்லை என்பது இதுல இந்த திருமணம் இந்த 2 பாடல்கள் சொல்லுகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி இவ்விரண்டு பாடல்கள் காட்டும் சடங்குகளிலும் பார்ப்பான் இல்லை, தீவலம் செய்தலோ அம்மி மிதத்திலோ அருந்ததி காட்டுதலோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தாலி கட்டிய குறிப்பும் காணப்பெறவில்லை. திருமண சடங்கு செய்தவர்கள் பெரும்பாலும் பெண்கள். சடங்கு செய்யப்பட்டதும் மணமகளுக்குத்தான். கிபி 10ஆம் நூற்றாண்டு அளவில் தாலி இடம்பெற்றது என டாக்டர் மா ராசமாணிக்கனார் அவர்கள் தமிழ் திருமணத்தில் தாலி எனும் தம் நூலில் குறிப்பிட்டுள்ளார் என்பது தட்சிணாமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார். சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் கண்ணகி திருமணம் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டில் நடந்தது. மணமக்கள் இருவரும் தீவலம் செய்தனை கண்டவர்களை அடிகளார் பாராட்டுகிறார். ஆனால் தாலி கட்டியதாக கூறவில்லை. ஆண்டாள் தன்னுடைய கல்யாண கனவை கூறுகையில் பல்வேறு சடங்குகளையும் கூறினாலும் தாலி கட்டியதாக கூறவில்லை. கிபி 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பெருங்கதையில் தீவலம் வருதல், அம்மி மிதத்தல், அரிசி தூவல், வளம் வருதல், பிராமணர் ஆசி, அருந்ததி காட்டல் ஆகியவை இடம்பெற்றாலும் தாலி குறிப்பிடவில்லை. கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கான சூளாமணியில் பெண்ணின் தந்தை தாரை வார்த்தல், தீவலம் செய்தல், அம்மி மிதத்தல், அருந்ததி காட்டல் ஆகியவை கூறப்படும். தாரை வார்த்து கொடுப்பது இதில் தான் முதல் முறையாக இடம்பெற்றுள்ளது. சிந்தாமணியில் மணமகள் நீராட்டு, கல்பதித்த தோடு நீக்கல், காப்பு அணிவித்தல், மாலை சுட்டல், பெண்ணின் தந்தை நீராட்டி கொடுத்தல் ஆகியவை மட்டும் இடம்பெறுகின்றன. பெரிய புராணத்திலும் சுந்தர திருமணத்தின் போதோ சம்பந்தர் திருமணத்தின் போது தாலி அணிவித்ததற்கு சான்றில்லை. திருமங்கை ஆழ்வார் பாடலில் சந்தமல் குழலால் அங்கன் நூற்றவர்தம் பெண்டிரும் எய்திய நூல் இழப்ப இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றானை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று பாடுகிறார். இங்கு நூல் என்றது தாலியை குறித்ததாகலாம். எனவே சங்க காலத்தில் இல்லாமல் இருந்த தாலி கட்டும் வழக்கம் பிறகு அருகே நிலையில் இருந்ததோ என கருதிட இடம் உண்டு. தாலி பற்றி குறிப்பிடும் முதல் கல்வெட்டு கிபி 958ஆம் ஆண்டுக்குரியதென கே பிள்ளை குறிப்பிடுகிறார். எனவே பெண்களை அடிமையாக்கியதன் உச்சக்கட்ட குறியீடுதான் தாலி கட்டுகிற சடங்கு. திருமணத்திற்கு முன்பு இளமை தொட்டே தலைவி அணிந்திருந்த கார் சிலம்பை கட்டுதல் மரபாக கொண்ட செய்தி தெரிகின்றது. இதனை சிலம்புகளின் நோன்பாக பெற்றோர் கொண்டாடினர் எனலாம். திருமண சடங்கில் சிலம்பு கழித்தல் சடங்காக இருந்தாலும் சரி, தாலி கட்டுகிற சடங்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு தான் நடந்து வருகிறது. ஆண்களுக்கு சில சடங்குகள் இருப்பினும் எளிதாக அவற்றிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு விடுகின்றனர். வளைகாப்பு. விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் வளைகாப்பு பற்றி சுந்தர சண்முகனா பின்வரும் இவ்விழா பெண் வீட்டார் செலவில் மாப்பிள்ளை வீட்டில் நடைபெறும். இந்த சீமந்தம் கூட பாருங்க பெண் வீட்டார் தான் கொண்டு வந்து செய்யணும். ஏன்னா ஆணு அந்த பெண்ணை ஒரு தாய்மை உருவாக்கி விட்டார் என்ற பெருமை அவருக்கு போய் சேருது. ஆகையினால இவ்விழா பெண் வீட்டார் செலவில் மாப்பிள்ளை வீட்டில் நடைபெறும். பெண் வீட்டார் வசதிக்கு ஏற்படி வரிசைகளோடு வந்து ஊராரை அழைத்து விழா நடத்துவர். சூளுட்ட பெண் பாடல் பாடி வாழ்த்து பாடுவாள். பிள்ளை பேட்டினை வரவேற்று மகிழ்ந்து கொண்டாடும் மக்களின் மனப்பண்பினை இச்சடங்கு வெளிப்படுத்துகிறது. ஆயினும்